தேர்தல் நேரத்துல கட்சி தலைவர்கள் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிறது சகஜம். இத கூட்டணி கணக்குல எடுத்துக்கலாம். இல்ல பெரிய தலைவர்களுடைய நூற்றாண்டு விழா மற்றும் பிறந்த நாள் விழா மாதிரியான நிகழ்வுகள்ல பல கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் ஒரே மேடையை பகிர்ந்துக்கிறதும் சகஜம்தான். இத நட்புங்கிற கணக்குல எடுத்துக்கலாம். இது 2மே இல்லாம ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி 3 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் 20 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஒரே இடத்துல சந்திச்சுக்க போறாங்க. இந்த கூட்டம் டெல்லியில நடக்க போறது கிடையாது, சென்னையில நடக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்தியா அடுத்த ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்புனா என்ன, அதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் கண்டினியூ பண்றேன். இந்த தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் நடக்க போகுது. இந்தியால மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல சிறப்பாக செயல்பட்ட தென் மாநிலங்களை காட்டிலும் வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை அதிகமாவே இருக்கு. இதனால இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தொகுதி மறுசீரமைப்பு நடந்துச்சு அப்படின்னா வட மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்கிறதுக்கும் தென் மாநிலங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறையறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள்ல எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையில 2ல இருந்து 8 தொகுதிகள் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட் மாதிரியான வட மாநிலங்கள், ஹிந்தி பெல்ட் மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அங்க அதிகமா இருக்கனால அந்த மாநிலங்களுக்கு எக்ஸ்ட்ரா மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை கிடைக்கும். இது அதிகார குவியலுக்கு வழிவகுக்கும். மத்தியில ஆட்சி அமைக்க விரும்பக்கூடிய கட்சி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கவனம் செலுத்தாம இந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்களை மட்டுமே போக்கஸ் பண்ணினாவே ஆட்சி அமைச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய திமுகவுடைய மிகப்பெரிய கன்சர்னா கவலையா இருக்கு. இதை அட்ரஸ் பண்றதுக்காக ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழ்நாட்டுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உட்பட பெரும்பாலான கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாதக மாதிரியான ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் அந்த கூட்டத்துல கலந்துக்கல. சோ இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல முக்கியமான சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல என்னென்ன தீர்மானங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தற்போது இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கையை தொகுதி மறுசீரமைப்பின் போது குறைக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு தீர்மானம். 1971ல எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே இப்பவும் தொகுதி மறுசீரமைப்பை நடத்தணும் அப்படிங்கிறது இன்னொரு கோரிக்கை. 3வது முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா ஏற்கனவே 1976 மற்றும் 2000ல நடந்த மாதிரி மறுபடியும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை இன்னொரு 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கிறதுக்கான சட்ட திருத்தத்தை மோடி அரசு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான தீர்மானமும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்துல மக்களவையில இப்போதைக்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் 7.18% இருக்கு. சோ தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாலும் கூட இந்த 7.18%க்கு எந்த பங்கமும் வராத அளவுக்கு தான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது அனைத்து கட்சி கூட்டத்துல தீர்மானம் வாயிலாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இதோட இந்த விவகாரத்தை நிறுத்தி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இதையும் தாண்டி தேசிய அளவுல இந்த பிரச்சனையை ஒரு முக்கியமான பிரச்சனையா முன்னெடுத்துட்டு போறது பாஜகவுக்கும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காரு. சோ இதற்காக ஏற்கனவே 7 மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த 7 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கேரளா, ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், மேற்கு வங்கம், ஒடிசா மாதிரியான மாநிலங்களும் இந்த லிஸ்டுக்குள்ள இப்ப வந்திருக்கு. இதோட இந்த மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சந்திச்சு அவங்களையும் எப்படியாச்சும் இந்த கூட்டத்துல கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அமைச்சர்களையும், எம்எல்ஏக்களையும், எம்பிக்களையும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக அனுப்பிச்சு அவங்களுக்கு இன்விடேஷன் வச்சிருக்காரு. இதன் விளைவா இப்போ 22ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில ஐடிசி கிராண்ட் ஷோலா ஹோட்டல்ல நடக்க போற அந்த மீட்டிங்ல கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் கலந்துக்க போறாங்க. இவர்களை தவிர ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, நவீன் பட்நாயக்குடைய பிஜு ஜனதா தளம், சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேசம் கட்சி, அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் ஏஐஎம்ஐஎம் கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாமே இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு ஆல்ரெடி ஓகே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தை ஸ்டாலின் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்க பாக்குறாருன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அதுல முதல் மாங்காய் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. சோ இந்த சட்டப்பேரவை தேர்தல்ல கூட்டணிகள் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இப்ப வரைக்கும் இருக்கு. சோ ஒருவேளை அப்படி கூட்டணி மாறினாலும் தங்கள் பக்கம் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப உறுதியா இருக்காரு.
அதற்கான ஒரு நரேட்டிவா தான் இப்பவே வந்து திமுக ரொம்ப ஏர்லியா செட் பண்ண தொடங்கிட்டதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு நடக்க போற அந்த சட்டப்பேரவை தேர்தல்ல பாஜக, அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபேக்டரும் வந்து உருவாகிட்டு இருக்கு. சோ இந்த 2 ஃபேக்டரும் எப்படியும் தன்னை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் தன்னுடைய திமுகவ வந்து கொள்கைகளுக்கான கட்சியா, தமிழர்களுக்கான கட்சியா, தமிழுக்கான கட்சியா வந்து ஸ்டாலின் வந்து இந்த விவகாரத்தை யூஸ் பண்ணி முன்னிறுத்துறதுக்கு முயற்சி செய்றாரு. இது மட்டும் இல்லாம தன் கூட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸ், விசிக மாதிரியான கட்சிகள் ஒருவேளை கூட்டணியை விட்டு விலக நினைச்சா அவங்க விலகாத அளவுக்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து உதவும் அப்படிங்கிறதும் திமுகவுடைய கணக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 20 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வந்து ஸ்டாலின் நடத்த போற அந்த கூட்டத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னா அப்போ வந்து திமுகவுடைய ஸ்டேச்சரும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஸ்டேச்சரும் இந்திய அளவுல இன்னும் கொஞ்சம் வந்து பெருசா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஏற்கனவே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து வெளியில போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய கணக்கு. ஏன்னா அந்த மாதிரி இந்தியா லெவல்ல வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராகவும் ஒரு மிகப்பெரிய கட்சியாகவும் திமுக உருவெடுக்கும் போது அந்த கட்சியை விட்டு வெளியில போறதுக்கு ஆப்வியஸா வந்து கூட்டணி கட்சிகள் விரும்பாது அப்படிங்கிறதும் வந்து கணக்காக இருக்கு. இதுல ஸ்டாலின் அடிக்க நினைக்கிற 2வது மாங்கா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவுக்கு எதிராக இப்போதைக்கு இந்திய லெவல்ல வந்து ஒரு மிகப்பெரிய செயல்பாடக்கூடிய ஒரு கட்சிங்கிறது கிடையாது. என்னதான் வந்து காங்கிரஸ் கட்சி கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல்ல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி 100 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சாலும், அதற்கடுத்து தொடர் தோல்விகளால காங்கிரஸ் எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. சோ வந்து பாஜக வந்து தேசிய அளவுல எதிர்க்கக்கூடிய கட்சி அப்படின்னு எந்த கட்சியும் கிடையாது. சோ இந்த ஒரு நிலைமைய மாத்துறதுக்காக இந்த தொகுதி மறுசீரமைப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு தென் மாநிலங்கள் மட்டும் இல்லாம ஒடிசா, மேற்கு வங்கம், பஞ்சாப் மாதிரி வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் எல்லாத்தையும் கட்சிகள் எல்லாத்தையும் வந்து ஒரே குடையின் கீழே கொண்டுட்டு வரது மூலமா பாஜகவுக்கு நான் தான் எதிரி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தேசிய அளவுல செட் பண்றதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து முன்னிறுத்துறாரு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம தேசிய அளவிலையும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஸ்டேச்சரை இன்னொரு படி வந்து உயர்த்தி வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. சோ பாஜக இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆடக்கூடிய இந்த கேமை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.